வணக்கம் சின்ன மருமகள் சீரியல் ரசிகர்களே, இன்னைக்கு எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மரண பயத்தை காட்டுற விபத்து நடந்திருக்கு. ஆனா அந்த மாபெரும் விபத்துல இருந்து ஒட்டுமொத்த ராஜங்கம் குடும்பத்தையும் ஒரு பச்சிளம் குழந்தை தன்னோட அழுகையால காப்பாத்தி இருக்கு. அது எப்படி அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப தெளிவா முழுமையா ஒவ்வொரு காட்சியாவும் பார்க்க போறோம். வாங்க இந்த பரபரப்பான கதைக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலேயே தமிழ் போன்ல ரொம்ப பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க குரல்ல ஒரு அம்மாவோட தவிப்பு ரொம்ப அப்பட்டமா தெரியுது. ஒரு சின்ன மாச குழந்தையை வச்சுக்கிட்டு சென்னைக்கு கார்ல போறாங்களே, இது சரியா வருமா அப்படின்னு அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. குழந்தைக்கு ஊசி போடணும், மருந்து கொடுக்கணும், இது எல்லாத்தையும் அவங்க போன்ல ரொம்ப விளக்கமா தவிப்போட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாத்திரை மருந்து இருக்கிற கூடையை பத்திரமா வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு தமிழ் ரொம்ப அக்கறையா சொல்றாங்க. சென்னை வரைக்கும் ஒரு குழந்தையை இப்படி கார்ல கொண்டு போறது ரொம்ப தப்பு அப்படிங்கறத தமிழ் தன்னோட வார்த்தைகள் மூலமா ரொம்ப ஆழமா பதிவு செய்றாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஓடிக்கிட்டே இருக்கு. குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு தாய்மையின் உணர்வோட அவங்க தவிக்கிறது பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திங்கட்கிழமை காலையில 10 மணிக்குள்ள என்னோட குழந்தையை நான் திரும்பவும் என் கையில வாங்குவேன் அப்படின்னு தமிழ் ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அவங்க மனசுல இருக்கிற வலியும் தாய்மையின் பாசமும் அவங்க முகத்துல ரொம்ப அழகா, அதே சமயம் ரொம்ப சோகமா தெரியுது. அடுத்த காட்சியில பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் மோகனாவும் ஏதோ பெரிய சதி திட்டம் போடுற மாதிரி பேசுறாங்க ஒரு ரூம்குள்ள. ஐஸ்வர்யாவுக்கு அவங்க நிறைய தந்திரமான அறிவுரைகளை வழங்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா நீ உன் புருஷனோட வெளிய போற இந்த சென்னை பயணத்தை நீ ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த பெரியவங்க ஐஸ்வர்யாவுக்கு மூளை சலவை செய்றாங்க. ஆரம்பத்துல கல்யாணம் ஆன புதுசுல சேது உன்னை விட்டு ரொம்ப விலகி தான் இருந்தான். ஆனா இப்போ நீங்க சென்னைக்கு போறது ஒரு ஹனிமூன் மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க மனசை மாத்துறாங்க. அங்க போய் ஒரு வாரம் தங்கிட்டு வாங்க, எல்லாரும் ஊர் சுத்தி பாருங்க, சேதுவும் நீயும் நெருக்கமா ஆகுறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ஈஸ்வரியும் மோகனாவும் ரொம்ப தந்திரமா பேசுறாங்க. குடும்ப அரசியலும் சதி திட்டங்களும் அந்த ரூம்குள்ள ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சேதுவோட மனசை எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி அவங்க ரொம்ப நுணுக்கமா ஐஸ்வர்யாவுக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. இது எல்லாமே குடும்பத்தை பிரிக்கிற ஒரு பெரிய சதி வலை மாதிரி நமக்கு தோணுது. இதற்கு அப்புறம் எல்லாரும் சென்னைக்கு கிளம்புறதுக்காக கால லக்கேஜ் எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. கருப்பு ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு பிங்க் கலர் கூடையை கொண்டு வந்து கருப்பு கிட்ட கொடுக்குறாங்க. இதுல தான் மீனாட்சி பாப்பாவோட மருந்து மாத்திரை எல்லாமே இருக்கு, இதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு வீட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. கருப்புவும் அந்த கூடையை ரொம்ப பத்திரமா கார்ல வைக்கிறாரு. அப்போ சரியா ராஜங்கம் ரொம்ப கம்பீரமா அதிகாரமா நடந்து வராரு. அவரை தொடர்ந்து சேது தன்னோட கையில மீனாட்சி பாப்பாவை ரொம்ப பாசமா தூக்கிக்கிட்டு வராரு. சேதுவோட முகத்துல ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குற மாதிரி தெரியுது. எல்லாரும் சந்தோஷமா கார்ல ஏறுறாங்க. குழந்தையை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட்டே கார்ல உட்காருறாங்க. பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு சின்ன குழந்தையை இவ்வளவு தூரம் பயணம் கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் ரொம்ப பயமா இருக்கு. ராஜங்கம் முன்னாடி சீட்ல அதிகாரமா உட்கார்ந்து இருக்காரு. கருப்பு வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் சென்னைக்கு புறப்பட்டு போறாங்க. இதே நேரத்துல தமிழ் தன்னோட வீட்ல ரொம்ப கோபமாவும் ஆத்திரமாவும் கண்ணீரோடும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாச குழந்தையை தூக்கிக்கிட்டு 500 கிலோமீட்டர் கார்ல போறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு அவங்க தர்க்கரீதியா கேக்குறாங்க. அவங்க பாட்டி கிட்டையும் அம்மா கிட்டையும் தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறாங்க. ஏசி கார்ல போனா பச்சிளம் குழந்தைக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், தடுப்பூசி வேற போடணும், இது எதுவுமே தெரியாம ராஜங்கம் மற்றும் அவரோட குடும்பத்தினர் வெறும் ஈகோக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு தமிழ் ரொம்ப கோபமா சொல்றாங்க.
தான் பெத்த குழந்தையை தங்கிட்ட கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே அவங்க இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு தமிழ் கதறி அழுகுறாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு தாயின் நியாயம் இருக்கு. திங்கட்கிழமை காலையில நான் நேரா போய் என் குழந்தையை என் கையில தூக்குவேன், அதுவரைக்கும் தான் அவங்க கையில என் குழந்தை இருக்கும் அப்படின்னு தமிழ் ரொம்ப ஆவேசமா சவால் விடுறாங்க. தமிழோட இந்த தைரியமும் பாசமும் அவங்களை ஒரு சிறந்த போராடும் தாயா நமக்கு காட்டுது. இப்போ கார் ஹைவேல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. கருப்பு வண்டியை கவனமா ஓட்டிட்டு இருக்காரு ராஜங்கம். முன்னாடி கம்பீரமா உட்கார்ந்து இருக்காரு, பின்னாடி சேதுவும் மத்தவங்களும். குழந்தையை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு வராங்க. குழந்தை மீனாட்சி பாப்பா ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டு வருது. எல்லாரும் பாப்பாவோட சிரிப்பை பார்த்து ரசிச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு எந்த காரணமும் இல்லாம மீனாட்சி பாப்பா ரொம்ப சத்தமா மூச்சு முட்ட அழ ஆரம்பிக்குது. எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. என்ன ஆச்சு பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதட்டப்படுறாங்க. பாப்பாவை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, தாலாட்டு பாடுறாங்க. ஆனா பாப்பா அழுகையை நிறுத்தவே இல்ல. சேது ரொம்ப தவிச்சு போயிடுறாரு. குழந்தைக்கு பசிக்குதோ அப்படின்னு நினைச்சு பால் கொடுத்து பாக்குறாங்க. ஆனா குழந்தை பாலை குடிக்கவே இல்ல. கையில பாலை தட்டி விட்டுட்டு தொடர்ந்து வீறிட்டு அழுதுகிட்டே இருக்கு. சேதுவோட முகத்துல பயமும் கவலையும் ரொம்ப அதிகமா தெரியுது. என்ன பண்றதுன்னே யாருக்கும் புரியல. மாமா வண்டியை ஓரமா நிறுத்துங்க, குழந்தை ஏன் இப்படி அழுகுதுன்னு கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சேது ரொம்ப பதட்டமா சொல்றாரு. கருப்புவும் வண்டியை ஓரமா ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. இதுக்கு அப்புறம் தான் யாருமே எதிர்பார்க்காத சீரியலோட மிகப்பெரிய திடுக்கிடும் திருப்பம் நடக்குது. கார் ஓரமா நின்ன உடனே சேது குழந்தையை தூக்கிக்கிட்டு வெளியே வராரு. ராஜங்கம் மற்றும் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் குழந்தையை சமாதானப்படுத்த வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்போ அவங்க காருக்கு கொஞ்ச தூரத்துல மெயின் ரோட்டுல ஒரு மிகப்பெரிய ஆயில் டேங்கர் லாரி தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறா ஓடி வருது. அந்த லாரி முன்னாடி போன ஒரு கார் மேல பயங்கரமா மோதி அப்படியே தடுமாறி நடு ரோட்டுல கவிழ்ந்து விழுந்த வேகத்துல அந்த ஆயில் லாரில இருந்து ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிச்ச மாதிரி வானியரத்துக்கு நெருப்பு பிழம்பு வெடிச்சு சிதறுது. அந்த இடமே ஒரு செகண்ட்ல மிகப்பெரிய நெருப்பு காடா மாறிடுது. இதை பார்த்த ராஜங்கம், சேது, கருப்பு, ஐஸ்வர்யா எல்லாரும் அப்படியே உறைந்து போய் சிலையா நிக்கிறாங்க. யாருக்குமே என்ன நடக்குதுன்னு புரியல. அந்த நெருப்பு வெடிக்கிற சத்தம் அவங்க காதை பிளக்குது. எல்லாரும் மரண பயத்துல அதிர்ச்சியில உறைந்து போய் நிக்கிறாங்க. அந்த பயங்கரமான மரண விபத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் ராஜங்கம் மற்றும் சேதுவுக்கு ஒரு மிகப்பெரிய பேருண்மை புரிய வருது. மீனாட்சி பாப்பா மட்டும் தொடர்ந்து அழுது அவங்க காரை ஓரமா நிறுத்தாம இருந்திருந்தா அவங்க கார் கரெக்டா அந்த லாரிக்கு நேரா போய் மாட்டி இருக்கும். அந்த மிகப்பெரிய நெருப்புக்குள்ள அவங்க எல்லாரும் கருகி சாம்பலாய் போயிருப்பாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு உரைக்குது. அந்த பச்சிளம் குழந்தை எந்த காரணமும் இல்லாம அழுதது அவங்கள எல்லாரையும் மரணத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் அப்படிங்கறத உணரும் போது எல்லார் கண்ணுலையும் கண்ணீர் கொட்டுது. சேது குழந்தையை நெஞ்சோட கட்டிக்கிட்டு ரொம்ப எமோஷனலா அழுவுறாரு. ஐயோ என் தெய்வமே, நீ அழுது எங்களை எல்லாரையும் பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்திட்டியே அப்படின்னு சொல்லி குழந்தையை முத்த மழையால நனைக்கிறாரு ராஜங்கம். முகத்துலையும் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியும் அதிர்ச்சியும் தெரியுது. நாம செஞ்ச தப்புக்கு கடவுள் கொடுத்த தண்டனையில இருந்து இந்த குழந்தை தான் நம்மளை காப்பாற்றி இருக்கு அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. உடனே சேது மற்றும் கருப்பு தீயணைப்பு துறைக்கு போன் பண்ணி தகவலை சொல்றாங்க. அந்த இடத்துல நடக்குற அந்த எமோஷனலான தருணங்கள் நம்ம கண்ணுல தண்ணிய வர வைக்குது. இந்த ஒரு மாச குழந்தை ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு காவல் தெய்வமா மாறிடுச்சு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா தமிழுக்கு இந்த விபத்து பத்தின தகவல் போன் மூலமா வரும். தமிழ் ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில கதறி துடிக்க போறாங்க. நாளைக்கு எபிசோட்கான பரபரப்பான எதிர்பார்ப்புகள் என்னன்னா, 1வது தன்னோட குழந்தை அழுததுனால தான் எல்லாரும் உயிர் பிழைச்சாங்க அப்படிங்கிற உண்மையை ராஜங்கம் முழுமையா ஏத்துக்குவாரா?
அவரோட ஈகோ அழியுமா? இரண்டாவது, இந்த பெரிய மரண பயத்தை பார்த்த விபத்துக்கு அப்புறம் சேது குழந்தையை திருப்பி தமிழ் கிட்டையே கொண்டு வந்து பத்திரமா கொடுத்துருவாரா? மூணாவது, ஐஸ்வர்யா மற்றும் மோகனாவோட ஹனிமூன் சதி திட்டம் இந்த விபத்துனால சுக்குநூறா உடைஞ்சு போகுமா? இந்த பயணம் பாதியிலேயே ரத்து செய்யப்படுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் நாளைக்கு எபிசோட்ல நமக்கு ரொம்ப விறுவிறுப்பான ஆழமான பதில்கள் கிடைக்க போகுது. தொடர்ந்து சின்ன மருமகள் சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க.